அனைவருக்கும் வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் தேதி திருதியை திதி பரணி நட்சத்திரம் கூடிய நாளில் ஏப்ரல் மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாகும். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணத்துடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் சேரும் நாளை பங்குனி உத்திரம் என்கிறோம். இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 முடிவடைகிறது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர நாளில் பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் இந்நாளில் திரளான பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவார்கள். பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பெயர்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவற்றை நீங்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மையான எண்ணங்களை வழங்கும். பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவில்களில் திருக்கல்யாணம், அபிஷேகம், தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம், செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பெயர்கள் பெறலாம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். மேஷராசி அன்பர்களே, ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் கும்பராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து பணிபுரியும் அழைப்புகள் வரலாம். ஒரு சிலர் உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதற்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். திடீர் பயணங்கள் அனுகூலமானதாக அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் கலகலப்பான குடும்பத்தில் சலசலப்பு உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம். பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். நிலைமை சீராக சுக்கிரன் அருளும் தலங்களுக்கு சென்று வழிபடுவதோடு குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். ஏப்ரல் 7ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். எனவே உடல் நலத்தில் மிக மிக கவனம் தேவை. கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் உண்டாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதே நேரம் அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் இடம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். சகோதர வர்க்கத்தினரால் நன்மை உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி தேவை. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தரும். குடும்பத்தில் உள்ள புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார்.
அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே சில நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரும். புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படும். இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாகும். தொட்டது துலங்கும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். மேலும் மகன் மகள் கல்வி உத்தியோகம் தொழில் சுபகாரியங்கள் இவைகள் சம்பந்தமாக சுப செலவுகள் செய்ய நேரும். வீடு கட்டுதல் வீடு புதுப்பித்தல் என ஏதாவது கட்டுமான பணிகளை செய்ய வைக்கும். கூட்டு குடும்பத்தில் சகோதரர்கள் சகோதரிகளின் எதிர்கால வாழ்வை அமைத்துக் கொள்ள உதவி செய்வீர்கள். தாய் வழி தாய்மாமன் மனைவியின் பெற்றோர் மைத்துனர் போன்ற மனைவியின் உறவுகள் உதவிகளையும் அவர்களுக்காக சில பொருட்களையும் ஏற்று செய்ய நேரிடும். பாகுபாடு பார்க்காமல் செய்யுங்கள். தற்போது எல்லா உறவுகளுக்கும் சுமை தாங்கியாக இருப்பீர்கள். சுகமான கஷ்டங்களை தந்து விடுவார் சனி பகவான். நீங்களும் புலம்பிக் கொண்டே சந்தோஷமாக செய்து காப்பாற்றுவீர்கள். சனி பகவான் உங்களை சம்பாதிக்க வைப்பார். ஆனால் உங்களை அனுபவிக்க விடமாட்டார். மற்றவர்களை அனுபவிக்க வைப்பார். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். திருமணம் ஆகாத மீனராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் புரிய வைத்து ஊர் மாற்றம் இடமாற்றம் தந்து குடும்பத்தை உருவாக்கி வைத்து விடுவார். சனி பகவான் மனது வைத்து விட்டால் கையில் பணமே இல்லை என்றாலும் திருமணம் கூடிவிட்டால் எங்கிருந்தாவது பணம் கிடைக்க செய்து விடுவார். நீங்கள் காரிய முயற்சியை தொடங்கிவிட்டால் திருமண காரியத்தை சுபமாக முடித்து வைத்து விடுவார். உங்களின் தினசரி வருமானம் கையில் தங்காமல் உடனே திசை மாறி சென்றுவிடும். சேமிக்க நினைத்தாலும் முடியாது. கையில் பணம் வரும்போது நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் தாயிடம் மனைவிடம் கொடுத்து தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம். அல்லது கையில் வரும் பணத்தை கொண்டு பழைய கடனை அடைத்து விடுங்கள். கடனை அடைப்பதும் தீர்ப்பதும் ஒரு விதமான சேமிப்பு தான். உறவுகள் நண்பர்கள் மற்றவர்களை நம்பி பணத்தை கடனாகவோ கைமாற்றாகவோ கொடுத்து விடாதீர்கள். வட்டி பணத்திற்கு ஆசைப்பட்டால் கை முதலும் நட்டம்தான். புதிய கடன் வாங்காதீர்கள். வாங்கினால் அந்த கடனை சுலபமாக கொடுத்து தீர்க்க முடியாது. சனி பகவான் தற்போது நீங்கள் கேட்கும் இடமெல்லாம் கடனை கொடுக்க வைத்து உங்களை விரைய செலவு செய்ய வைத்து உங்களை கடன்காரனாக்கி விடுவார். கையில் இருக்கும் பணத்தை வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுக்க செய்து அது திரும்பி வராத விரைய கணக்கில் எழுதி வைத்து விடுவார். கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்து பூமி நிலம் வீடுகளை தற்போது விற்பனை செய்யாதீர்கள். இப்போது உங்கள் கையை விட்டு எது போகின்றதோ அதனை நீங்கள் திரும்ப அடைய முடியாது. திரும்ப கிடைக்காது. நிலம் வீட்டை விற்றால் திரும்ப நிலமோ வீடோ உங்களால் வாங்க முடியாது. ஒரு நிலத்தை விற்றால் அந்த பணத்தை கொண்டு உடனே ஒரு நிலத்தை வாங்கி விடுங்கள். ஒரு வீட்டை விற்றால் அந்த பணத்தை கொண்டு ஒரு வீட்டை வாங்கி விடுங்கள். பழையதை அழித்தால் புதிதாக ஒன்றை அமைத்துக் கொள்ளுங்கள். சொத்து விற்ற பணத்தை கையில் வைத்துக் கொண்டால் அந்த பணம் விரைய செலவாகும். சொத்தும் போய்விடும். அதனால் வந்த பணமும் எதற்கும் பயன்படாமல் போகும். கவனம். இதுதான் விரைய சனியின் செயல். சனி கிரகம் தான் இருக்கும் ராசியிலிருந்து 3, 6, 10வது ராசிகளை பார்க்கும். மீன ராசியில் இருந்து சனி கிரகம் தனது 3ஆம் பார்வையால் உங்களின் மேஷ ராசிக்கு தனம் வாக்கு குடும்பத்தை குறிப்பிடும் 2வது ராசியான ரிஷப ராசியை பார்க்கிறது. ரிஷப ராசி அதிபதி கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் சனிக்கு நட்பு கிரகம் ஆகும். இதனால் பலவிதமான நன்மைகளையே தரும். சனியின் 3ஆம் பார்வையால் தொழில் உத்தியோகம் லாபத்தையும் வருமானத்தையும் பண வரவையும் தரும். வீடு கட்ட வாங்க பழைய வீட்டை பராமரித்து புதுப்பிக்கலாம். தங்கம் வெள்ளி வைரம் என ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிதாக வாகனங்கள் அமையும். நிறைய பணம் உள்ளவர்கள் திருமண மண்டபம் வணிக வளாக கடைகள் கட்டி வாடகைக்கு விட செய்து வருமானத்தை உண்டாக்கி கொள்ளலாம். தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைத்து விடும். மனைவியின் யோகம் செயல்படும் காலம். மனைவியால் நன்மைகள் உண்டாகும். தொழில் உத்தியோகம் பார்க்கும் பெண்கள் தொழிலில் உயர்வை அடைவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். அதனால் பண வருவாய் அதிகரிக்கும். அழகு நிலையம் ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் இசைக்கருவிகள் வாகனங்களை கொண்டு தொழில் செய்தல் வங்கி பணி தரகு கமிஷன் தொழில் போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கு வருமானம் கூடும். வாழ்க்கை உயரும். சனியின் 6ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியை பார்க்கின்றது. ஜோதிட நூல்களில் சூரியனின் மகன் சனி கிரகம் என்றும் இரண்டும் பரஸ்பரம் பகை கிரகங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. 12 ராசிகளில் சூரியனுக்குரிய சிம்ம ராசிக்கு எதிர்நிலையாக சனியின் ராசி 7வது ராசியாக மகரமும் 8வது ராசியாக கும்பமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தந்தை மகன் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். தந்தைக்கு மகனும் நோய் உபாதை ஏற்படலாம். தந்தை மகன் பட்ட கடனை இப்போது நீங்கள் தீர்க்கும் நிலை உருவாகலாம். சனி பகவான் குருவின் வீடாகிய மீனத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகளை செய்ய
முடியாது. சனியின் 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10வது ராசியானதும் தனது சொந்த வீடான மகர ராசியை பார்க்கின்றது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் 10வது ராசியான மகர ராசி. மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு உச்ச வீடு தற்போது சனி இருக்கும் மீன ராசிக்கு மகரம் 11வது ராசி. மகரம் லாபஸ்தானம் ஆகும். சனி பகவான் தனது சொந்த வீடான மகரத்தை பார்வை செய்வது நன்மையை தரும், தொழில் விருத்தியை தரும், செய்யும் தொழிலில் லாபத்தை தரும். வாகன தொழிலில் இரும்பு சம்பந்தமான தொழில், பூமியில் விருத்தி, குடும்பத்தில் ஒற்றுமை, பணவரவு, கடந்த 1.5 வருடமாக இருந்து வந்த சிரமம், கஷ்டங்கள், கடன், நோய்கள் தீரும். எதிலும் லாபம், எல்லாமும் லாபம் என்ற நிலையை உருவாக்கும். நீங்கள் தான் புத்தியாக இருந்து சனி தரும் செல்வம், செல்வாக்கினை உயர்த்தி கொள்ள வேண்டும். 10ஆம் பார்வை உழைப்பால் உயர்வும் பெருமையும் உண்டாகும், பிறர் ஆதரவு உண்டாகும். அரசு சம்பந்தமான உத்தியோகம் செய்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல உயர்வு உண்டாகும். அரசியலில் முதல்வர் பதவி அடைந்தவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசிகளில் சனி இருக்கும் போது பிறந்தவர்கள் தான் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அரசியலில் பதவி இழந்தவர்கள் திரும்பவும் பதவி அடைய நேரிடும். அதை போன்று உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு இன்னும் உயர்ந்த பதவி கிடைக்கும். 10ஆம் பார்வையில் உங்கள் தொழில், பதவி, உத்தியோகம் உயர்வை தருவார் சனி பகவான். புத்தியால் செயல்பட்டு அடைந்து கொள்வது உங்கள் பொறுப்பு. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும்.